ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு லைவ் டே தமிழ். நான் பிரகாஷ். இன்றைக்கி இந்த நம்ம பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளாம் நிறைய பேருக்கு மொபைலுக்கு ஒரே பட்சம் தான் கேட்டிங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீட் தான். ஸோ இந்த இன்டர்நெட் ஸ்பீட் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஏர்டெல், ஜியோ இந்த மாதிரி எந்த சிம் வச்சுனாலும் சரி உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக சொல்லுவாங்க, முதல்ல கொஞ்சம் யூஸ் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அண்ட் வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகா இல்லையா அப்படின்ற கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு. வீடியோக்குள்ள போகிறதுக்கு நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் சேரும், நீங்கள் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். நம்ம மொபைலுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக மொபைல் டான் பண்ணிட்டு க்ரோமில் போய் படம் இதெல்லாம் போனோம் அப்படின்னா படம் டவுன்லோட் ஆகும், ஆனால் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். ஸோ கரெக்டாக ஸோ அது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு யூடியூப், ஃபேஸ்புக், டெலிகிராம் இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன் நெட்வொர்க் போயிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து நெட்வொர்க் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நமக்கு தேவையான அப்ளிகேஷன் நெட்டு போகிற மாதிரி நம்ம தேவையில்ல அப்ளிகேஷன் நெட்டு போகாமல் செட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி பண்ணுறது கேட்டிங்கன்னா, நெட் கார்டு அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷனும் டிஸ்பிளே ஆகும். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் பட்டன் இருக்கும், ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பக்கத்தில் 2 சிம்பிள் இருக்கும். ஸோ அது என்ன கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஒய்ஃபை அண்ட் இன்னொன்று மொபைல் டேட்டா. ஸோ இதை நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் தவிர்த்து இருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே இந்த மொபைல் டேட்டா, ஒய்ஃபை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறக்கூடிய அப்ளிகேஷன் மட்டும் நின்று வரதுனால உங்கள் இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெப்சைட்டில் போகிறீங்க, வெப்சைட்டில் போனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் வந்து லோட் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்எக்ஸ் பிளேயர் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சிருக்கும். எம்எக்ஸ் பிளேயரில் உள்ள போனே வந்து உங்களுக்கு ஆட் லோட் ஆகும். ஸோ அந்த ஆட் வந்த பிறகு நமக்குள்ள தேவையான மெசேஜஸ்லாம் வந்து வரும். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஆட் நம்ம பிளாக் பண்ணிட்டு அப்படின்னா நெட்வொர்க் ஸ்பீடு வந்து நமக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அந்த ஆட் வந்து வரனால நமக்கு நெட்வொர்க் ஸ்பீட் ஃபுல்லாக அந்த ஸ்பெண்டாகிறனால நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். இது சரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இன்டர்ஃபேஸ். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆஃப் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ எம்எக்ஸ் பிளேயர் இல்லை வெப்சைட்டில் போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண பிறகு உள்ளே போனீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆடுமே வராது. ஸோ இது மூலியமாக நீங்கள் இன்டர்நெட் ஸ்பீட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தா 2 விஷயமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா தேர்ட் பார்க்க போகிற ஆப்ஷன் தான் ஃபைனல் ஆப்ஷன். ஸோ இதுக்கு வந்து எந்த அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து உங்களோட மொபைல் செட்டிங்ஸில் போயிட்டு மொபைல் நெட்வொர்க் அப்படின்ற ஆப்ஷனில் போய்க்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நேம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நார்மலாக உங்களுக்கு நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது இருக்கும். ஸோ மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் நேம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜியோ 4G, ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏர்டெல் 4G அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண பிறகு அடுத்து ஏபிஎன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன நெட் யூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜியோ நெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜியோ நெட், இல்லை ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏர்டெல் நெட், இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎன் ப்ரோட்டோகால் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நார்மலாக வந்து உங்களுக்கு எதுவுமே ஆப்ஷன் ஆன் பண்ணிக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த IPv4 இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியரர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு அன்ஸ்பெசிஃபைடு அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம அதை டிசேபிள் பண்ணிவிட்டு நம்ம LTE அப்படின்ற லைட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண பிறகு வெளியே வந்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கிற நெட்வொர்க் ஆஃப் பண்ணிட்டு இந்த நம்ம இப்போ கிரியேட் பண்ண நெட்வொர்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களோட மொபைலில் ஒன் டைம் நீங்கள் வந்து பவர் ஆஃப் பண்ணிட்டு ரிஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நெட்வொர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த ஏபிஎன் செட்டிங் செட் பண்ண பிறகு உங்கள் மொபைலில் ஒன் டைம் வந்து பவர் ஆஃப் பண்ணி ரிஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ உங்கள் இன்டர்நெட் ஸ்பீட் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோக்களை மிஸ் பண்ண பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. மீண்டும் பார்த்து சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் பாய்.